கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34:8 இப்படியா சொல்றது, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் ருசித்ததை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக இன்னைக்கு நிற்கிறேன். அதை காட்டில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டுடே பிகாஸ் இந்த சபையில் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஷேரிங் த வேர்ட் விச் மேக்ஸ் மீ ஸோ நர்வஸ். எனக்கு என்ன சொன்னது, நர்வஸ், ஒரு அந்த பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். தேங்க் காட், காட் ஹாஸ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. ஸோ தயவு செய்து பைபிள் எல்லாம் நீங்கள் மூடி வச்சுருங்க, அந்த வசனம் எல்லாம் நான் படிச்சிடுறேன். எனக்கு ஒன்று நான் பேசுகிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. ஓகே ஓகே இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வரல. திஸ் இஸ் கோயிங் டு பி எ கைண்ட் ஆஃப் பைபிள் ஸ்டடி மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, புரிய வைக்கணும். எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் புரியன்னு எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் இன்னைக்கு கிரேஸ் சிஸ்டர் கூட பேசும்போது சொன்னேன், நான் மெஜாரிட்டி நான் வண்டி ஓட்டும் போது எல்லாமே எனக்கு தோணும். ஏன்னா வண்டி ஓட்டுற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சைடில் நடக்குது, இது நடக்குது, அது நடந்து டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன். அந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி பாடிக்கிட்டே இருப்பேன். எப்பவும் பாடிக்கிட்டே துதிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து சில விஷயங்கள் சொல்லுவார். ஸோ இது வந்து எனக்கு சாம் பாஸ்டர் சொல்லும் போது கிடைச்ச வார்த்தை இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. நான் ஒரு பிரசங்கத்தை, ஒருத்தரோட பிரசங்கத்தை பற்றி நான் கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நான் சொல்ல போகிற வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது, இவ்வளோதானா இந்த வசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் அது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் கர்த்தர் அதுக்குள்ளே வைத்திருக்க மறைப்பொருளை இன்னைக்கு வெளிப்படுத்த காட்ட போகிறார். கர்த்தருக்கு நன்றி. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது யோவான் 1:1. மனப்பாடமாக தெரியுமா? யோவான் 1:1 சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓகே, டன். ஸோ இந்த வசனத்தை நாம பார்க்க போறோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் இதை படிக்கும்போது எல்லா நாளும் வந்து மனப்பாடமா சொல்ற ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு நான் அந்த பைக் ஓட்டிட்டு வரும்போது அந்த தோணின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் ஆண்டவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் இதை வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் நான் பேச போறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யோவான் 1:1 ஆதியிலே, அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இதோட ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் அப்படியே நான் எடுக்கும்போது ஆதியாகமம் 1:1, ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றது, ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் இருந்தார். ஸ்ட்ரெயிட் நான் அந்த வசனத்தை ஃபுல்லா படிக்கல, அதனால தான் நான் சொன்னேன் படிக்க வேண்டான்ட்டு. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் இருந்தார். இப்ப யோவான் என்ன சொல்ல வர்றாரு, வார்த்தை என்பது இன்றைக்கு பிறந்தது அல்ல. நம்ம மத்தேயுவில் எடுத்து படிக்கும் போது தான் சொல்லலாம், ஆண்டவர் பூமியில பிறந்தார், மரியாள் வயிற்றில பிறந்தார், அப்பதான் தோணுச்சு. கிடையாது. பிறந்த அந்த தேவன், இயேசுவான தேவன் ஆதியில் எப்படி இருந்தாராம், வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை தேவனாவும் இருந்தது. இப்ப நம்ம இயேசு எப்படிப்பட்டவர், ஆதியிலே வார்த்தையாவும் இருந்தவர், அவரே தேவனாயிருந்தவர், தேவனிடத்திலும் இருந்தவர். எனக்கு இத்தனை நாள் புரியாத ஒரு விஷயம். அப்போ வார்த்தை என்ன, ஆதியிலே தேவன் என்ன, கம்பேரிசன் எடுக்கிற போது சொல்றாங்க, இந்த வார்த்தை அந்த தேவன், அந்த தேவன் அன்னைக்கு இருந்த தேவன் தான் இன்னைக்கு வெளிப்படுறார். அப்ப எல்லாருக்கும் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் ஆண்டவரே அங்க தேவன் சொல்லிட்டீங்க, இங்க வந்து வார்த்தைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது தான் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடைக்குது. யோவான் யூதர்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பை ஜெனட்டிக்ஸ் யூதர்கள் போல ஞானவான்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த ஞானவான்களோட ஜனங்களுக்கு
புரியுவதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தேவனா இருந்தேன், இன்றைக்கு வார்த்தையா இருக்கிறேன். இத நம்ம இப்ப நான் சொல்லும் போது எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கும் தெரியல. இங்க வார்த்தை, அங்க தேவன். இப்ப அதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோட ஆதியாகம அதிகாரத்துல படிக்கும்போது உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால் தான். என்ன சொல்லி உண்டாக்கினாரு? உண்டாக கடவது. இப்ப மேட்ச் ஆகுதுங்களா? யோவான் 1:1 இப்ப மேட்ச் ஆகுதா? ஆதியிலே வார்த்தை. அவர் என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை சொல்லி உண்டாக்கினார், உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுதுனாரு, உண்டாச்சு. செடிகள் கொடிகள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். எல்லாவற்றிலும் அந்த வார்த்தையை சொல்றார். சொல்ல 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 அந்த வார்த்தை உண்டானது. அதுதான் இப்ப இந்த கம்பாரிசன் அவங்களுக்கு சொல்லும் போது புரியாததால தான் சொல்றார், ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே எப்படி தேவனா இருந்தது. நானும் வார்த்தையும் வித்தியாசம் அல்ல, நாங்க இருவரும் ஒருவர். அதனால்தான் அந்த வார்த்தைக்கு கீழே சொல்ல நான் சொல்ல நடந்தது. அந்த வார்த்தையை அவர் டிக்ளேர் பண்ணாரு, அது அப்படியே நிறைவேறுது. So God gives a clear comparison. நான் பழைய ஏற்பாட்டு தேவனும், பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவன், நான் இந்த பக்கம் ஒரு தேவன் கிடையாது. அங்கிருந்த தேவன் தான் இங்க, இங்க இருக்கிறது தான். அதான் சொன்னேன், எனக்கு டைம் எனக்கு கிடையாது. அவர் நமக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் டைம் இருக்குன்னா, அவர் அந்த டைம்குள்ள நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தா கட்டாயமா ஆண்டவர் அந்த டைம்குள்ள வரவே மாட்டார். He is beyond the time. என் தேவன் அதற்கு அப்பாற்பட்ட தேவன். அதனாலதான் ஆதி. அந்த அந்த ஆதின்ற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஃப்ரம் த பிகினிங், எதுவும் தோன்றுவதற்கு முன்பதாகவே. அதனாலதான் இன்னைக்கு தியரிஸ்ல, நிறைய தியரிஸ்ல என்ன சொல்லுவாங்க, என்ன தியரி, இந்த எவல்யூஷன் தியரிலாம் படிக்கும்போது அமீபாலாம் சேர்ந்து மனித குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், யாராலும் ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு சிலர் நம்புறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். So God who was there in the Old Testament and the New Testament is the same, and he was from the beginning. புதிய ஏற்பாடிலும் பழைய ஏற்பாடிலும் இருந்த தேவன் ஒருவரே. அந்த ஒரு தேவன் தான் மரியாள் வயித்துல பிறக்கிறார். அந்த தேவன் நம்ம அந்த டைம்ன்ற ஃப்ரேம்குள்ள இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு இருந்து நம்மளை பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். ஓகே, அதே மாதிரி யோவான் 1:3 என்ன சொல்லுது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ என்ன சொல்லுது? அவர் வார்த்தையா இருந்தார், அவரால் மட்டும்தான் எல்லாம் உண்டாச்சே தவிர அவர் இல்லாம எதுவும் உண்டாகல. அதனாலதான் சொல்றாங்க, இப்ப நான் உண்டாக்க கூடியவனா ஒருத்தர் இருந்தேன்னா, நான் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட், எனக்கு வந்து சில நெருக்கடிகள் இருந்தா என்னால உண்டாக்க முடியாது. எனக்கு ஃப்ரீடம் இருந்தா மட்டும்தான். இப்ப நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பாட்டு எழுதுறேன்னு வச்சுங்களேன். நான் பாட்டு எழுதும்போது எல்லாம் அன்னைக்கு உட்காந்துட்டு இங்க ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. பாட்டு எழுதுங்கன்னும் போது எனக்கு வரல, ரொம்ப முக்கியமான ஏக்கல. அதே ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த யோசனை போது வந்துடும். ஏன்? எனக்கு அந்த கன்ஸ்டன்ட்குள்ள எனக்கு என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரெஷர், ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர் வில் நாட், என்னால கிரியேட்டிவா எதுவும் பண்ண முடியாது. நான் என்னால் நினைச்ச அவுட்புட்டை நான் கொண்டு வர முடியாது. கொண்டு வரலாம், ஆனா என்னால நினைச்சது கொண்டு வர முடியாது. நான் அதுக்கு அப்பாற்பட்டிருந்தால் மாத்திரமே என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர். என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் டைமுக்கு ஒத்து போனவர்கள அதற்கும் தாண்டி அப்பாற்பட்டதா இருந்ததால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கணும். அதான் அவர் சொல்றார், ஆதியிலே நான் இருந்தேன், இன்னமும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன், இனிமேலும் நான் வருவேன். சோ இது ஓகே. இது இந்த ஒரு வார்த்தை சொன்னா, அந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுக்கு என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு வார்த்தை அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னா, அது அவரோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் தி வேர்ட். வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுக்குண்டான அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன், புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம், செய்யறோம், திடீர்னு முகம் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதே கிடையாது, ஆகவும் ஆகாது. That strong relationship, and that is a reason it existed from the beginning. ஆதியிலே இருந்தது. புதிய ஏற்பாடுல சொல்லும் போது அதே ரிலேஷன்ஷிப்போட தான் இருக்கு. இன்னைக்கு நான் பேசும்போது அதே ரிலேஷன்ஷிப்போட தான் இருக்கு. So that
அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை தானே யார் என்ன பண்றோம், நம்ம ஆராதிக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயம் சொல்றோம். என் தேவனை தெரிந்து கொள்ளணும், என் தேவனை பத்தி நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் என் தேவனை நான் அறியணுமே அப்படின்ற வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பேசும்போது சேம் ஒரு சிமிலாரிட்டி தான், ஆனா தெரிந்து கொள்ளுன்றது என்னோட நாலேஜ். நான் ஏபிசிடி இது ஏ, இப்போ ஏ இப்படி இருக்கும், பி இப்படி இருக்கும்னு பார்க்கறது என்னோட நாலேஜ், அது தெரிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுன்றது எப்படி, அவரை பற்றி, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் பண்ணுவார், அவரோட குணாதிசயங்கள் என்ன, நான் என்னைக்கு அவர் அறிய ஆரம்பிக்கிறேனோ என்னோட வாழ்க்கை கம்ப்ளீட். அதுதான் ரிலேஷன்ஷிப். ரைட். ஸோ நான் இப்போ பேச போற வார்த்தை எல்லாம் கடைசியில் ஒன்று சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். ரைட். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். பாயிண்ட் நம்பர் 2. ஆண்டவர் கிரியேஷன் உண்டாக்கினார், படைப்புகள் எல்லாம் உண்டாக்கினார் இல்லையா? அந்த உண்டாக்குனதுலேயே ரொம்ப விசேஷமாக உண்டாக்கப்பட்டது யாரு? நம்ம தான். ரைட். அந்த ஆதியாகமம் 1:26 எப்படி சொல்றது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியை முழுவதும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர். இந்த வசனம் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜென்ரிக்கா படிச்சுட்டு போற வசனம். ஆனா நம்ம உட்கார்ந்து தியானிக்க போகும்போது அதுல கிடைக்கிற ஒரு நாலேஜ், அறியறதுன்னு இருக்கு இல்லையா, தட் இஸ் ரியலி கிரேட். கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கு? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனார் இல்லையா, மண்ணிலிருந்து உண்டாக்கினார். என்ன டிஃபெக்டோட உண்டாக்குனாரு? He made it perfect. பரிபூர்ணமாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். எந்த வித டிஃபெக்ட் கிடையாது. ஏன் டிஃபெக்ட் இல்லாம உண்டாக்கினாரு? ஏன்னா என்ன டிஃபெக்டா உண்டாக்கிட்டா he is defective. என்னை எப்போ ஆண்டவர் ஒரு பழுதா என்ன உண்டாக்கினாரோ அப்போ அவர் டிஃபெக்டிவ் ஆயிடுறாரு. ஏன்னா அவரோட சாயல எனக்கு கொடுத்திருக்காரு. கரெக்டா? அவரோட சாயல எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன் அவரோட சாயல எனக்கு கொடுக்கணும்? மரங்கள், செடிகள், கொடிகள், மீன்கள் என்னென்னலாம் உண்டாச்சு, அதுக்கெல்லாம் அவர் சாயல் கொடுக்கல. ஏன் எனக்கு மட்டும் அவரோட சாயல கொடுக்கணும்? நான் அவரை போல. ஒரு எபிரேயர்ல நினைக்கிறேன் ஒரு வசனம் சொல்லுது, எபிரேயர்ல ரோமன்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் அவரோடு சேர்ந்து உடன் சுதந்திரவாளி. நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கணும்னா நான் ஒரு மீனாவோ ஒரு மரமாவோ தண்ணியாவோ இருக்க முடியாது. அவருடைய சாயலா இருந்தா மட்டும்தான் நான் உடன் சுதந்திரவாளியாக, அவருக்கு உண்டானது எல்லாம். உடன் சுதந்திரவாளிக்கு மீனிங் தெரியுமா? மகன், எல்லா மகன்களும் உடன் சுதந்திரவாளி அல்ல. ரைட். எனக்குண்டானது எல்லாம் உனக்கும் சொல்றதுதான் உடன் சுதந்திரவாளி. வாட் எவர் இட் இஸ் மைன் இஸ் யோர் ஹேர். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை ஹேர். எனக்கு அடுத்தது நீ. இதுல மகன்கள் எல்லாம், மகள் எல்லாம் பார்த்தா உடன் சுதந்திரவாளி கிடையாது. நீ பழைய ஏற்பாடுலாம் படிச்சு பார்த்தா எல்லா உடன் சுதந்திரவாளி ஆனாங்களா பார்த்தீங்களா? ஏன் ஏசாவை எடுத்துக்குங்க, உடன் சுதந்திரவாளி ஆனானா? ஆகலையே, யாக்கோபு தான் ஆனா. ரைட். சோ உடன் சுதந்திரவாளியாக தேவனோடு நான் அந்த ஒப்பந்தம், தட் இஸ் கால்ட் தி ரிலேஷன்ஷிப். நம்ம இது முன்னாடி வசனம் படிச்சோமா, ரிலேஷன்ஷிப். தேவனோடு இருந்தார், நான் தேவனோடு இருக்க, எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம இருக்க என்ன பண்றாரு? என்னையும் அவரை போல உண்டாக்குறார். என்னை உண்டாக்குனதோட காரணம் அதுதான். எனக்கு ஏன் அவர் சாயல கொடுத்தனா, அவரை விட்டு நான் பிரிக்கப்படாமல் இருக்க, அவரை விட்டு நான் விலகாமல் இருக்க, அவரோடு கூட நான் எப்பவும் இருக்குன்றக்காக அவர் சாயல எனக்கு கொடுக்குறாரு. ஆனா நான் தப்பு பண்ணா வெளியில அது வேற விஷயம். பட் ஆனா பர்பஸா உண்டாக்கினதுக்கு காரணம் நான் அவரோடு கூட இருக்க. தேவன் அந்த வார்த்தை எப்படி தேவனோடு இருந்ததோ நான் தேவனோடு இருக்க வேண்டும். அதுதான் அவரோட பர்பஸ். அவரை விட்டு நான் என்றும் பிரியாமல் இருக்குது. இல்ல நான் ஒரு நல்ல ஒரு லிரிக்ஸ் ஒன்று இருக்கு. மீனுக்கு தண்ணி தான் ஆதாரம். அதே மாதிரி பேர்ட்ஸ், ஏர், காத்து தான் அதுக்கோட ஆதாரம். அதே போல மனிதனுக்கு ஆதாரம் என்னது? தேவனுடைய சமூகம் தான். நான் அந்த சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கணும். அதுக்கு தான் அவர் சாயல் எனக்கு கொடுத்தார்.
எவ்வளவு பேர் யோசிக்கல, ஏன் அவரை போல உண்டாக்க? நான் அவரை போல யோசிக்கவே. நான் நிறைய இதெல்லாம் உட்கார்ந்து நான் நைட் எல்லாம் தூங்கும் போது எல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் ஆண்டாலும் நீ உன்னை போல என்ன உண்டாக்குனேன்? டேய், நீ என்ன போல இருக்கணும். என்ன போலவே இருந்தாதான் நான் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். மோசே ஆண்டவரை முகமுகமா பார்த்துட்டு வந்த பிறகு என்னாச்சு? பிரகாசம், முகமெல்லாம் பிரகாசமாச்சு. ஏன் பிரகாசமாச்சு? அவரை பார்த்துட்டு வந்ததால கிடையாது, அவரை போல. அவரை போல அவரோட முகத்தை பார்க்க முடிஞ்சதா? பார்க்க முடியல. அப்ப அவரை போல நானும் இருக்கணுமா? என் முகம் பிரகாசித்தது. ரைட். சோ கர்த்தர் நம்ம யோசிக்கிற ஒரு 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 வார்த்தை இருக்கு தன்னோட. ஆனா அவரோட ஞானத்தை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை வர நான் மறந்துட்டேன். அந்த ஞான அனந்த ஞானத்தினால் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கினாரா? இட் கேனாட் பி கம்பேர்ட் வித் எனி நாலேஜ். உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய டாப்ஸ், சாலமோன ஞானத்தை காட்டிலும் பெரியவர். அந்த ஞானத்தை வச்சுதான் என்ன உண்டாக்கி இருக்காரு. தட் இஸ் வை God has created me. சரி, இது மட்டும் இல்ல, அதோட கூட என்ன சொல்றாரு? இப்போ நம்ம எல்லாம் யோசிப்போம், நான் மாம்சம், நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் அவரோட சாயலை உண்டாக்கணும்னு நினைச்சேன். ஆனா உண்டான பாவம் பண்ணி நானும் மனுஷ ரூபத்துல வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் நல்லா பாருங்க, யோவான் 1:14 இப்படி சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதே மனுஷன்தான். அதே மனுஷன் என்னெல்லாம் நிறைந்திருக்கு? மாம்சம் ஆனாலும் அந்த தேவன் மனுஷ சாயல் எடுத்து மாம்சமே ஆனாலும் கிருபையும் சத்தியமும் அவருக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவர் இருந்தார். கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அதான். நான் சொல்லலாம், நான் ஆண்டவரே நான் பாவத்துக்குள்ள உட்பட்டேன், நான் ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் பலவீனமானவன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பலவீனமானவனா இருந்தா நானும் பலவீனவன். கரெக்டா? ஏன் நான் அவரோட சாயல். நான் பலவீனன். நான் இன்னைக்கு நான் நல்லா யோசிச்சு பாரு, எல்லாம் நல்லா ஃபுட் ஃபார் தாட் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பலவீனன் என்று நான் சொல்றேன்னா என் தேவனை நான் அசிங்கப்படுத்துறேன். நீ பலவீனன் ஆண்டவர். ஏன்? அவர் சாயலை பெற்றவன் நான். என் வாயிலிருந்து நான் பலவீனன் என்று வரக்கூடாது. ஏன்னா நான் அவரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆயிடுது. மை காட் செட் நோ. அவரும் மனுஷ ரூபமா வந்தார். வந்தவருக்கு என்னது? மாம்சமானாலும் கிருபையும் சத்தியம் நிறைந்திருக்குது. அப்ப நம்ம ஏன் பலவீனமா மாறதுக்கு காரணம் என்ன? மாம்சத்துல கிருபையும் இல்ல, சத்தியம் நமக்குள்ள நிறையல. அது என்னைக்கு நமக்குள்ள நிறையுதோ நான் பேசுகிற வார்த்தை மாறும். அதே போல கொலோசியர் 2:9 இப்படி சொல்லுது, ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசம் பண்ணினது. ஓகே, நான் இங்கிலீஷ்ல படிக்க, ஃபார் இன் கிரைஸ்ட் ஆல் தி ஃபுல்னஸ் ஆஃப் டியட்டி லிவ்ஸ் இன் பாடிலி ஃபார்ம். இது என்ன சொல்ல வருதுன்னா, தேவன் மனுஷரூபம் ஆனாலும் தேவனுடைய தன்மையை அவர் இழக்கவில்லை. அவர் நம்மளை உண்டாக்கினது எப்படி அது சொல்றாரு. அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப நீ பலவீனன் சொல்றியா, நானும் மனுஷனா உண்டானாலும் என்னுடைய தெய்வீக சாயலை நான் இழக்கல. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஏனென்றால் ப்ராபப்ளி ஏன்னா தமிழ் படிங்களா, எனக்கு சரியா படிக்க ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. எனக்கு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. வாவ். சோ அந்த அவருடைய எல்லாவற்றையும் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே. வாவ். இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் யோசிச்சு படிச்சிருப்போமா நமக்கு தெரியாது. நானே படிச்சதில்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷனா மாறி பூமியிலே இருந்தாலும் ஐ ஹவ் நாட் சேஞ்ச். என்னுடைய தேவ தத்துவம் என்னை விட்டு மாறல. ரைட். அடுத்த பாயிண்ட். இப்போ அதே யோவான் 1:1 அந்த யோவான் 1:14 பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை
தேவனாயிருந்தது. 1:14 எப்படின்னா சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி போதும். So, இதுல என்ன விஷயம் சொல்லி இருக்கு பாருங்க. இதுல மறைக்கப்பட்டிருக்க அடுத்த ஒரு சொல்ற, ஆதியிலே வார்த்தை இருந்தது 1, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது 2, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை என்ன ஆகுது, மாம்சமாகுது. இப்ப இதுல என்ன இதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன என்ன புரியுது இந்த இந்த வசனம் படிச்சா? ஓகே, டன். அதுக்கப்புறம் வேற, வார்த்தை மாம்சமானது, இயேசுவா பிறந்தார், இயேசுவா தோன்றார். நான் சொல்றேன், கர்த்தரை இப்ப நான் பிரிச்சதா 3 பிரிக்கலாம். 1 வார்த்தை, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை ஃப்ளஷ். ஓகே, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை திருத்துவத்தை பத்தி பேசுறார். God is talking about Trinity. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது, மனுஷ பூமியில மாம்சமா இருந்தது. எத்தனை பேர் அந்த திருத்துவத்தை பத்தி இந்த வசனம் பேசணும் யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தோணுச்சு. சரி, இப்ப திருத்துவத்தை பத்தி பேசும்போது திருத்துவ ட்ரினிட்டி அப்படின்றதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? முட்டை, அப்புறம் ஐஸ், ஐஸ், வாட்டர் அண்ட் வேப்பர், ஃப்ளவர், அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட், முப்பரியும் நூல். ஓகே, 3 நூல் இருக்கிற மாதிரி, 3 threads together. ஓகே, டன். ரைட்டு. சரி, இதுக்கு எல்லாம் இல்லாத இன்னொன்னு சொல்லட்டுமா? திருத்துவம். ஒருத்தர் மட்டும் ஆன்சர் சொன்னாரு, அவர் சைலண்டா இருக்கட்டும். சி காட், சரி, மனுஷன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? மனுஷனோட 3 பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி, ஆத்மா, சரீரம். என்னைக்காவது யோசிச்சிருக்கனா? I am created in Trinity. உலகத்தில் இருக்கிற நூலோ பூவோ முட்டையோ இல்லை, நான் திருத்துவத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். யாரும் யோசிக்காதது. God said, அதுக்கு கம்பேரிசன் சொல்றேன். ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு எக்ஸாம்பிள். சோல், ஆத்மா, ஆத்மா தேவன் என்னோட பிதா. பரிசுத்த ஸ்பிரிட், ஆவி என்னுடைய பரிசுத்த ஆவி. ஃப்ளஷ் யாரு? இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நான் இருக்கணும்னா கர்த்தர். அதுதான் சொல்றேன். இப்ப அப்படியே கம்பேர் பண்ணீங்க. நான் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டேன். அந்த வசனத்துல நிறைய ஒரு விஷயம் இருக்கு. வாருங்கள், கம் லெட்ஸ் டுகெதர் மேக் எ மேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் நாம படிக்கும் போது 3 ஆகுது. அந்த 3 திருத்துவத்தை சேர்த்து யார் என்ன பண்றாரு? என்னை போலவே உன்னை உண்டாக்குவேன் என்று சொன்னார். கரெக்டா? அப்ப அவர் திருத்துவ தேவனா நான் யாரு? I am created in Trinity. ரைட்? நான் திருத்துவத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் ஒரு 15 நாள் முன்னதான் எனக்கும் தெரியும். கர்த்தர் பேசினது நான் உண்டாக்கப்பட்டேன். அதான் சொன்னாரு, மனிதரின் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. ஏன் சொல்லணும்? அதுல திருத்துவம் இல்லையா? இந்த பில்டிங்ல என்ன திருத்துவம் இருக்கு? அவர் ஒருத்தருக்குள்ள ஒரு இடத்துல வாசம் பண்ணுனா அதுல திருத்துவம் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்படி உண்டாக்கப்பட்ட நான் எனக்குள்ள மட்டும்தான் வாசம் பண்ண முடியும். அதனால சொல்றேன், நீயே என் ஆலயம். God is great. Okay. கர்த்தர் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போற வசனத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு. நம்ம மைண்ட்ல தோணாது. இதுதான் சொல்றது தியானம். டிக் டீப் இன்சைட். தோண்டி பாருங்க வரும். இப்ப நான் அடுத்த விஷயம், இப்ப 4th பாயிண்ட், கடைசி பாயிண்ட் சொல்றேன். இந்த பாயிண்ட் உங்களை அதுக்கு மேல ஷாக் வைக்கும். ரைட்? ஓகே, டன்.
என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா? நான் வந்து எப்பவுமே வியந்து 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 யோசிச்ச ஒரு விஷயம் எனக்கு, நான் ரொம்ப காலன்றதுக்கெல்லாம் நான் பல வருடங்களா நான் யோசிச்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் வந்து இது அப்பதான் எனக்கு வந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே எல்லாம் அவர் இருந்தாங்களா? அவங்க லைஃப் எல்லாம் அப்படியே இருந்துச்சா இல்லைங்களா? இருந்தது. ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார்கள். அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே தான் வாழ்க்கை இருந்தது. யாக்கோபு அவருடைய 11 குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போதும் அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே தான் வாழ்க்கை இருந்தது. ஏன்? எப்படி? நான் இதை ரொம்ப யோசிச்ச விஷயம், ரொம்ப என் மூளையை போட்டு கசக்கிற விஷயம். ஆண்டவரே, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது நான் ஏன் ஆசீர்வதிக்கும் போது இல்ல? அதே போல அடுத்த ஒரு 3 கேள்வி ஃபுட் ஃபார் தாட். நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம ஒருத்தரை பேசும்போது they get hurt. நம்ம ஒருத்தர் திட்டுறோம், பேசும்போதுல திட்டுறோம், என்ன ஆகுது? I feel hurt, dejected, right? இன்னொரு இடத்துல நான் பேசும்போது, துக்கமா இருக்கிற இடத்துல போயிட்டு நான் பேசும்போது ஆறுதல், ரைட்? இதே பேர் இன்னொரு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள், இது நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, பட் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். ஆண்டவர் சகரியாவோட வாயை மூடினாரு, ரைட்? இது வந்து அப்படியே வச்சுக்குங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். எபிரேயர், இப்ப நான் வசனங்களை கொஞ்சம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை கோரிலேட் பண்ணிடுறேன். எபிரேயர் 8:10 இப்படி சொல்லுது, நான் அவர்களுடைய உள்ளத்திலே என்னுடைய நியாய பிரமாணங்களை வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவற்றை எழுதுவேன். அடுத்த வசனம் யோவான் 16:13. யாரும் படிக்க வேண்டாம், நான் இது மட்டும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசுவதில்லை. மத்தேயு 8:20. கர்த்தாவே, நரிகள் எலிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளத்தையும் இருபுறமும் கூர்மையான எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடியதாய் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகுத்தறியக்கூடியதாம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஏசாயா 15:11. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்குது என்று சொல்லப்படுகிறது. ஸோ எல்லாம் யோசிக்கலாம், இத்தனை வசனம், ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வசனம் நான் படிச்சிட்டேன். என்ன ரிலவன்ஸோட இந்த வசனம் எல்லாம் நான் படித்தேன்? ஓகே, டன். ஓகே, ரைட், வரேன் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இத்தனை வசனங்களும் நான் படிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. அடுத்த இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். இயேசு லாசருவை பார்த்து பேசின போது லாசரு மரித்தவரிலிருந்து வெளியே வந்தார். இயேசு கடலை பார்த்து பேசின போது அமைதலாயிரு என்று சொன்னார், அமைதலாய் இருந்தது. எசேக்கியல் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசின போது உயிர் பெற்றது. ஏதாவது கோரிலேட் பண்ண முடியுதா நான் சொல்றத? எங்க அங்க எங்கேயாது? சூப்பர்.
இல்ல வார்த்தைன்னு சொன்னாரு சரில. ஓகே, சோ நம்மளோட பிரைமரி வசனம் என்னது? யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவன் இருந்தது. ஆண்டவர் அந்த வார்த்தையை எங்க வச்சிருக்கிறார்? என்னுடைய நாவிலே. எங்க வச்சிருக்காரு? நான் பேசுகிற என்னுடைய நாவிலே அவர் அந்த வார்த்தை வைத்திருக்காரு. அப்போ நான் பேசுறது என்ன பேசுறேன்? நான் என்ன பேசுறேன்? வார்த்தை என்னது? என்னது? பிதா. வார்த்தையானது பிதா, வார்த்தையானது குமாரன், வார்த்தையானது பரிசுத்தாவி. அப்ப என் வாயில என்ன வச்சிருக்காரு? அவர் என் வாயில வச்சிருக்காரு. நான் பேசின வார்த்தைகள் எல்லாம், நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நான் ஐ ஸ்பீக் காட். நான் என்ன பேசுறேன்? தேவனை பேசுறேன். என்னோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் தேவனா இருக்கிறது. அந்த தேவன் பிதாவினிடத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தையின் வாயில் நான் அவரை பேசுகிறேன். நான் பேசுறது சாதாரண வார்த்தை அல்ல, அவரை தான் நான் பேசுறேன். இப்போ நான் படித்த வசனத்துக்கு எல்லாம் கோரிலேட் பண்ணி பாருங்க. என் நாவின் அதிகாரத்திலே மரணமானாலும் ஜீவனானாலும். அப்ப நான் ஜீவனை நான் சொல்றேன்ல, ஜீவன் உண்டாகும்படி நான் சொல்ல, ஆண்டவர் சொன்னால் உண்டாக கடவுது, உண்டாச்சு. ஆச்சா? பூனையும் உதயம் ரெண்டும் பிரிக்க என்ன சொல்ல, பிரிக்கும் சொன்னாரு. பிரிக்குதா? உள்ளத்தில் நீங்க பேசும்போது ஆறுதல் கொடுக்குதா? உள்ளத்தில் பேசும்போது வெட்டுதா? ஏன்? I speak the word. அடுத்தது என்ன சொல்றது? ஏசாயால சொன்ன அந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பாது. நான் பேசுறது யார பேசுறேன்? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அவர் நான் பேசுற வார்த்தைக்கு எவ்வளவு கணக்குனா அவரே போறாரு. என் வார்த்தை நான் ஒருத்தர் பார்த்து சொல்லும் போது அவரே போறாரு, அவரே சரி பண்றாரு. என்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குற, தம்பி நீ சொன்ன, நான் போனேன், நான் செஞ்சுட்டேன், வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. தட் இஸ் தி பவர் ஆஃப் மை காட். நான் என்ன சொல்றேன்னா, என்னை எப்படி உண்டாக்கி இருக்கார் அவர். அவரே நான், அவருள் நான், அவருக்காக நான். அப்ப நான் பேசுற வார்த்தையெல்லாம் அவரா தான் இருக்கும். அதே போல அந்த வார்த்தை அதனால தான் என்ன பண்ணுதான், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். அது அவரோட வார்த்தையே இல்லை. நான் அவரை பேசலன்னா சத்தியத்துக்குள்ள நடத்தாது. நான் சொல்லலாம், ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார், ஒரு மனசுல வந்து ஒரு பாரம் உண்டாகுது. ஏன்? நான் அவரை பேசுறேன். நான் பேசுறது வார்த்தை அல்ல, நான் பேசுவது அவரை. we have இந்த தாட் சீரியஸா சொல்றேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 days என்னை வந்து ஒரு பிளாங்க் ஸ்டேஜில் வச்சிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளோ பெரிய சத்தியத்தை யோவான் 1:1 அடக்கி வச்சிருக்காரு. அந்த வார்த்தையை தான் நான், அவருடைய சாயல். he is created me as an hair. இதுல ஒரு இது சொல்லிருக்க, ஒரு பிரசனத்தை கேட்டமோ சொன்னாங்க, நாசிரேத்தில் இருந்து நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு நினைச்ச இடத்துல இருந்து ஆண்டவர் நன்மை வர வச்சாரா? ரைட். That is God. அவர் பேசினார், ஆனது. பாருங்க, இப்போ விசுவாசத்தை பத்தி நம்ம பேசணும் இல்ல. விசுவாசம் வந்து வாட் இஸ் விசுவாசம்? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ரைட். இப்போ நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம், நான் போய் பிரேயர் பண்றேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்? விசுவாசம் என்னது? அதுதான் இப்போ பாயிண்டே, அதுதான். கிடையாது, கிடையாது. See, please understand how விசுவாசம்ன்றது எப்படி பைபிளை டெபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது அப்படியே நான் வந்து டிரான்ஸ்லேஷன் டு நியூ ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஆதியாகமம் 1st சாப்டர் எடுக்கிறேன். அவர் சொன்னார், உண்டாயிற்று. கரெக்டா? இதுல எந்த மாற்று கருத்து இல்லை இல்லையா? விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவர் பூமியை, செடி மரம் கொடிகள் எல்லாம் உண்டாக கடவுள்னு சொல்லும் போது இருந்துச்சா? சொன்ன பிறகுதான் உண்டாச்சு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல. அப்படி எப்படி உண்டாச்சு? காணப்படாத நிச்சயம். சி,
இனி நம்ம விசுவாசத்துல ஜெபம் பண்ணும்போதோ பேசும்போதோ செய்யும்போதோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஆண்டவர் சொல்றது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நான் ஒரு வியாதிஸ்தனை பார்த்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா, அவங்க வியாதியிலிருந்து வெளியில வந்த பிறகு எப்படி நல்லா இருப்பாங்க நான் இமேஜின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் என்னைக்கு அப்படி அவங்கள நல்லபடியா இருக்கிறத நான் பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவரே சுகமாக கடவான், கர்த்தர் செய்வார். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அதுதான் அந்த வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன். நான் பார்க்காததை என் கண்களில் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து, ஆண்டவர் அதான் பண்ணார். பூமியை உண்டாக்கும் போது என்ன பண்றாரு, மரம் செடிகள் கொடிகள் எல்லாம் உண்டாக்குனா இப்படி பச்சை பச்சைன்னு இருக்கும், அதுல இருந்து இந்த ஆக்சிஜன்லாம் வரும், இவ்வளவு ஃபிளவர்ஸ் வரும், சீடு வரும், அதுக்குள்ள நான் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டெக்னாலஜியும் மைண்டுக்குள்ள வச்சு எல்லாம் பார்த்து ஆண்டவரை பேசுறார். அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் உண்டாச்சு. அதை தாண்டி ஒன்றும் உண்டாகல. சமுத்திரத்தில் மச்சங்கள் அப்படியே சார், சின்ன சின்ன மீன், சொரா மீன், எறா மீன், எல்லாம் நண்டு, இதெல்லாம் இருக்கணும், அது இது இந்த பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிடணும், செய்யணும், இதுல இவ்வளோ டெக்ஸ்டர்ஸ் இருக்கணும், இதுல இவ்வளோ மினரல்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு மைண்டுக்குள்ள யோசிச்சு வச்சுட்டு ஆண்டவரை பேசுறார். சொன்னபடி சொன்ன அடுத்த நிமிஷம் எதுவுமே யோசிக்காம எல்லாம் உண்டாச்சு. ஏன்? அவர் விசுவாசத்தின் கண்களிலே அது எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறார். நான் கிறிஸ்துவத்துக்குள்ள மெச்சூர் ஆகும்போது அந்த கண்கள் எனக்குள்ள வரணும். விசுவாசத்தின் கண்கள் மாத்திரமல்ல, நான் பேசும் வார்த்தை அவருடையது. அதான் சொல்றாங்க ஆண்டவர், கடைசியா முடிச்சிடுறேன். ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கின போது ஒரு வேலி போட்டு தான் உண்டாக்கினார். அவர் கொடுத்த எந்த ஆசீர்வாதங்களும் அவனை விட்டு எடுபடாமல் இருக்குது. ஆண்டவர் ஒரு வேலியை போட்டு பாதுகாத்து தான் அவனை வச்சிருக்காரு. அந்த வேலி என்ன வேலி தெரியுமா? எனி கெஸஸ், வைல்ட் கெஸஸ்? அந்த வேலி என்ன வேலி? கிடையாது. ஆண்டவர் அவனை வெளியில் அமைச்ச பிறகுதான் ஏதேன் தோட்டத்துக்கு போட்டாரு. அது வரைக்கும் அந்த வேலி போடல, அவரு பாதுகாப்பும் போடல. அந்த வேலி ரெண்டு. ஒன்னு என்னோட மனம், என்னோட வாய். என் மனதில் நான் என்ன நினைக்கிறேனோ ஐ நீட் டு இமேஜின். அதை நினைத்து 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 பரிபூரித்து, அது எப்படி சொல்ல, ஐ நீட் டு செரிஷ் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ ஸ்பீக் தட். நம்ம வாழ்க்கையில எப்போ இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ நாம் பேசுறது எல்லாம் ஆகும். கர்த்தர், நான் சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது, என்னை காட்டிலும் மேலான காரியங்கள் செய்வான்னு சொல்லியிருக்கா. ஏன் நம்மளால செய்ய முடியல? பிகாஸ் நான் சொல்றேன், என்னையே எடுத்துக்கிறேன். ஆண்டவரே உங்களை சொஸ்தமாக்கும், கடன் பிரச்சனை மாற்றும். என்ன நம்பிக்கை எனக்கு? ஐ டோன்ட் see a faith in that. See, நான் சொல்ல நம்பிக்கை தப்புன்னு சொல்ல வரல, அது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன, நான் ஒரு வாட்டி ஒரு கோயம்புத்தூர்லேருந்து நான் மலம்புழா டேமுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டேமில் ஒரு பேரலைஸ்ட் பேபி வீல் சேரில் உட்காந்துருக்கான். நான் உட்காந்து டீ குடிக்கிறேன், யாரோ என்னை தூக்குறாங்க கீழே இருந்து. தூக்கி சொல்கிற வார்த்தை, அந்த குழந்தைய பார்த்து எழுந்து நடன்னு சொல்லுன்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் சொல்லலை. எனக்குள் இருந்த அவிசுவாசம், நடக்குமோ நடக்காதோ, நான் எழுந்து போய் சொல்லியிருந்தா கட்டாயமாக நடந்திருக்கும். நான் சொல்லலை. இட் இஸ் மை மிஸ்டேக். நான் யாரும் தப்பு சொல்ல விரும்பல. அந்த விசுவாசம், அந்த குழந்தை நடக்கிறதா நான் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்லணும்னா, குழந்தைய எழுந்து நட. The boy would have walked. ஆண்டவர் என்கிட்ட அப்புறம் பேசினார், ஏன் போய் சொல்லலை? என் மேல நம்பி, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் எனக்கு இல்லை, நீ சொல்லி இருந்த, நீ விசுவாசம் இல்லாம சொல்லியிருந்த கூட போலாடா, நான் என் பேர் மகிமைக்காக தான் நடக்க வச்சிருப்பேன்னு சொன்னார். அவமானத்தில் அவமானம். கர்த்தர் எனக்கு எல்லா அதிகாரியும் கொடுத்திருக்காரு. யாரை போல? அவரை போலவே. நாம் பேசுகிறது என்னது? வார்த்தை அல்ல. நல்லா யோசிங்க. இனிமேல் நான் பேசும்போது, அடுத்தவங்களை பார்த்து நான் பேசும்போது நான் யோசிக்கிற ஒரே விஷயம், நான் பேசுறது வார்த்தை அல்ல, அவரை நான் பேசுகிறேன். I speak God on you.
ஐ ஸ்பீக் த வேர்ட் இன் யூ. அந்த வார்த்தை வேலை செஞ்சுட்டு தான் திரும்பும். ரைட்? ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதை மூடி கூட வச்சிடுறேன். இது வந்து ஒரு ரிசர்ச்சில் ஒரு நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது. ஒரு குழந்தை பிறக்கும் போது சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா? பிறந்த உடனே சொல்ற முதல் வார்த்தை, மரிக்கும் போது சொல்ற கடைசி வார்த்தை. சரி, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? YHWH. இட் இஸ் யாவே. அந்த யாவே பவல்ஸ் கிடையாது. ஒரு ரிசர்ச்சில் படிக்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் பிரீத் பண்ணும்போது, பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், உள்ள மூச்சு இழுத்து வெளியிடும்போது யா வருதா? வே. I pronounce my God in every breath that I take. நான் அதெல்லாம் சொன்னேன். ஒரு குழந்தைக்கு மூச்சு உண்டாகுது, இதய துடிப்பு உண்டாகுது, நான் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன? யாவே. நான் மரண படுக்கையில் இருக்கும்போது கடைசி சொல்ற வார்த்தை என்ன? யாவே. irrespective ஆஃப் சொல்றேன், எனக்காக அவங்களுக்கெல்லாம் மழை பெய்த ஆசீர்வாதம் கிடையாது. அவன் அவரை பார்த்து தூச்சிட்டே இருக்கிறான். நான் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் வேற எந்த மதத்தை சார்ந்தாலும் இருந்தாலும் நான் துதிப்பது, என் ஆத்மா துதிப்பது யாரு? அவரை. காரணம் அவரோட சாயல், அவரோட உயிர் எனக்குள்ள இருக்கிறதால. ரைட்? லெட்ஸ் திங்க். நான் பேசும் வார்த்தைகள், நான் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு, when we speak, let's be more careful in what we speak, how we think. நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஆண்டவர் நான் எப்படி யோசிக்கிறேன்? அவர் சாயலாக அவரை எனக்குள்ள ஊற்றி அவரை போல என்னை உண்டாக்கி இருக்கிறார். ரைட்? ஸோ யோசிக்கலாம். இன்னும் வீட்டில் போய் நல்லா யோசிங்க. ஆண்டவர் இப்படிலாம் நான் பண்ணியிருக்கிறேன், வியந்து வியந்து யோசிச்ச விஷயங்கள். ரைட்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.